குட் ஈவினிங் சில்ட்ரன். எயித்து சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பயாலஜிக்கல் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த லெசன்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஃபோலியர் ஸ்ப்ரே இல்லையா? ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படிங்கிறது தான் நம்ம எளிதாக நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஃபெர்டிலைசர்ஸும் ரொம்ப ஈஸியா அவங்கள ரீச் ஆகணுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பஞ்சகவ்யா அப்படிங்கிறது. ஸோ பஞ்சகவ்யா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்கானிக் மேன்யூர் இல்லைங்களா? பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக செடிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான உரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு இட் இஸ் அ வெரி குட் ப்ரமோட்டர். இட் கண்டைன்ஸ் த 5 ingredients. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கேட்டா கவுனுடைய யூரின், மில்க், கர்ட் அண்ட் கீ. ஸோ இது எல்லாமே நமக்கு கலந்திருக்க கூடியதுதான் பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எத்தனை இன்கிரீடியன்ஸ் சொல்லியிருக்கோம்? 5 ingredients முக்கியமாக இதுல இருக்கக்கூடியது. என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டினுடைய பால், அது போல அது கொடுக்கக்கூடிய தயிர், நெய் அண்ட் தென் கவுடங், அதனுடைய யூரின் எல்லாமே கலந்ததுதான். ஸோ இந்த எல்லா 5 ப்ராடக்ட்டும் சேர்ந்த ஒரு விஷயத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. செடியினுடைய வளர்ச்சிக்காக நமக்கு கொடுக்கக்கூடியது. செடி என்ன பண்ணணும்? நமக்கு நல்லா வளரணும். மெயினா அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம எந்த ஒரு உரமாகப்பட்டது, அது வேதியியல் சம்பந்தப்பட்ட உரமாகட்டும், இயற்கையான உரம் எதா இருந்தாலும் நம்ம அதனுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது எதற்காகனா நம்ம செடியினுடைய வளர்ச்சி ஆஸ் வெல் அஸ் விதையும் நல்லா தயார் பண்றதுக்காக நம்ம இப்ப ஒரு பிளான்ட்னுடைய growthக்காகவும் பஞ்சகவ்யா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பிளஸ் சீட்னுடைய வளர்ச்சி, செடி நம்ம விதையை நமக்கு விதை நெல் விதைக்கிறோம், இல்ல விதை நல்லா முளைச்சு வெளியில வரணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம்? பஞ்சகவ்யா யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுதும் அந்த விதை தயார்படுத்தக்கூடிய அந்த நிலை என்பது நல்லா ரொம்ப வேகமா நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வெர்மி வாஷ் அப்படிங்கிறது. பஞ்சகவ்யாக்காக அடுத்ததா நம்ம பாக்குறது வெர்மி வாஷ்ங்கிறது. மண்புழு கரைசல் அப்படிங்கிறது தான் வெர்மி வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு இதுவும் வெர்மி வாஷ் லிக்விட்ங்கிறது நமக்கு தண்ணிக்கு அப்புறமாக நம்ம இது என்ன பண்றோம்? ஃபுல்லுமே எக்ஸ்டர்னலா அதுல நம்ம மண்புழு அப்படின்னு சொல்றதே நமக்கு ஃபார்மர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? விவசாயிகளுடைய நண்பர்கள் சொல்றோம். மண்புழு கரைசல் அப்படின்னு சொன்னா இது எப்படின்னா, தண்ணி நம்ம ஃபுல்லா ஸ்டே பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தண்ணி போனதுக்கு அப்புறமாக அந்த நம்ம டெய்லியுமே தண்ணியை நம்ம சப்ளை பண்ணுவோம். அப்போ தண்ணி போகும்போது அந்த தண்ணி அமைப்பு வழியாகவே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மண்புழு கரைசல் சொல்றோம். இது என்னென்ன மாதிரி இருக்கும்னு கேட்டா, மண்புழு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப வழவழப்பு தன்மையோட இருக்கக்கூடியது இல்லையா? சோ இந்த கரைசல் அப்படிங்கிறது நமக்கு அந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? சோ இட்ஸ் a liquid collected after the passage of water through the column சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமாக நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கலந்த ஒரு ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இருக்கக்கூடியது தான். இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபோலியர் ஸ்ப்ரே மூலமாகவே நம்ம இந்த மண்புழு கரைசலையும் தண்ணியில நம்ம எப்படி மருந்து ஸ்ப்ரே பண்றோமோ அது போலவே அந்த வெர்மி வாஷையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பயோ கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பயோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். பயோ கண்ட்ரோல் அல்லது பயாலஜிக்கல் கண்ட்ரோல். பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா கண்ட்ரோலிங் ஆஃப் பெஸ்ட், இன்செக்ட்ஸ், மைட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் நிறைய எல்லாமே தாக்கும் இல்லையா செடிகளை? சோ அது எல்லாத்தையுமே நம்ம அழிப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது தான் இந்த பயோ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்காக நமக்கு பயோ பிரிடேட்டாஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோ ரிப்பல்லன்ஸ், பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்காக நம்ம பூச்சிகள், அதுல வரக்கூடிய சின்ன சின்ன ஆர்கன் எல்லாமே நம்ம ஒரு பூச்சியை அடுத்து ஒரு நோயை நம்மள என்ன பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். பயோ பிரிடாட்டர்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலி அக்கரிங் த இன்செக்ட் யூஸ் பெஸ்ட் ஃபார் ஃபீடிங் த மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் சொல்றது. நம்ம பயோ பிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒரு கொஷினா நமக்கு கேட்பாங்க.
வாட் இஸ் பயோபிரிடேட்டர்ஸ்? பயோபிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்து சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒரு பூச்சியை அடுத்த பூச்சி சைக்கிளாக உணவாக எடுத்துக்கொள்ளும் இல்லையா, அந்த மாதிரியா இருக்கிறது தான் பயோபிரிடேட்டர்ஸ். வாட் இஸ் த நேச்சுரலி அக்கரிங் இன்செக்ட் தட் யூஸ் த பெஸ்ட் ஃபார் ஃபீடிங் ஆர் மல்டிப்ளிகேஷன். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் பயோபிரிடேட்டர்ஸ். ஸோ இந்த பயோபிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப நன்மை தயக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ த பிரிடேட்டர்ஸ் லைக் க்ரோச்சாப் அண்ட் தென் மோனோசில்லசெப் அண்ட் தென் ஹைலி யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோலிங் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்பிட்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ், காட்டன் ப்ளோஃபார்ம்ஸ், இந்த மாதிரி இலை பூச்சி, அப்புறம் அதுக்கு தண்டுல வரக்கூடிய புழுக்கள், அந்த மாதிரிலாம் நிறைய விதவிதமான பூச்சிகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பூச்சிகளை என்ன பண்ணவும் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது தான். ஸோ பிளாக் நீல் கேப்சிட் அப்படிங்கிற இன்செக்ட் தான் நமக்கு அதிகமாக பழமரங்கள்ல வரக்கூடியது. இது கிட்டத்தட்ட நமக்கு வந்து மோர் தேன் 1000 ட்ரீயை நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல ஸ்பைடர் மெட்ஸ் நமக்கு உருவாக்குறது. ஸோ இந்த பிரிடேட்டரி லேடி பேர்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, பீட்டில் ஃபீடிங் ஆன் ஏஃபிட். ஒரு பூச்சி நமக்கு, இந்த பூச்சியானது இன்னொரு பூச்சியை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், பயோ பிரிடேட்டர். பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசம், நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா இருக்கக்கூடியது. ஃபங்கல் அல்லது பயோ பெஸ்டிசைட்ஸ், பாக்டீரியல் அல்லது பயோ பெஸ்டிசைட்ஸ். ஸோ பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பயோ பிரிடேட்டர்ஸ்க்கு அடுத்தது பயோ பெஸ்டிசைட்ஸ். பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய பாக்டீரியானாலேயோ அல்லது பூஞ்சைகளாலேயோ வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம், பயோ பெஸ்டிசைட் சொல்றோம். இதுல நமக்கு ட்ரைச்சோடர் மேவ்ரிடைட் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து பயாலஜிக்கல் பெஸ்டிசைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது அதிகமாக வரக்கூடிய வியாதிகளை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் நம்ம ஃபங்கல் பயோ பெஸ்டிசைட்ஸ். ஃபங்கல் பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபங்கலை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அதுவே ஒரு உரமாக மாற்றி வரக்கூடிய நம்ம பூச்சிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பாக்டீரியல் பெஸ்டிசைட்ஸ். ஸோ பாக்டீரியல் மூலமாக பாக்டீரியாவை யூஸ் பண்ணி நம்ம பயோ பெஸ்டிசைட்ஸா யூஸ் பண்றது தான். பேசில்லஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நமக்கு எதுக்காகனா, நமக்கு லெபிடோபெட்ரா அப்படிங்கிற அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நமக்கு மெய்ஸ்ல வரக்கூடிய, சோளத்துல வரக்கூடிய அந்த பூச்சிகளை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது. பயோ ரிப்பல்லண்ட் அப்படின்னு சொன்னா அசாரிடாக்டின் காம்பவுண்ட் கண்டெயின் த சீட்ஸ் ஆஃப் நீம். பயோ ரிப்பல்லண்ட் அப்படிங்கிறது வந்து வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் நம்ம அசாரிடாக்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசாரிடாக்டின் அப்படின்னு சொல்றது நம்ம அந்த வேப்ப மரத்துல வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சி, இன்செக்ட் எல்லாத்தையும் ரிப்பல் பண்றதுக்காக நம்ம சொல்றோம். ஒன் ஆஃப் த வேப்ப மரம் அப்படிங்கிறதே நமக்கு என்னது, ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த விஷயம்தான். ஸோ பயோ பிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூச்சி இனமானது அடுத்த ஒரு பூச்சி இனத்தை நம்ம என்ன பண்ணது, உணவாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த நோயிலிருந்து அந்த செடியாகப்பட்டது பாதுகாக்கும். பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்கல் பெஸ்டிசைட்ஸ். ஃபங்கலை யூஸ் பண்ணி நம்ம பெஸ்டிசைடா யூஸ் பண்றோம். பாக்டீரியா பயோ ரெப்பல்லண்ட் அப்படிங்கிறது நமக்கு அசாரிடாக்டின் அப்படின்னு நம்ம சீட்ஸ், நமக்கு வேப்ப மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த நீம் சீட்ஸ், நீம் நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு இன்செக்ட் ரிப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதே பூச்சிகளினுடைய எதிரி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பூச்சியுமே நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப கொரோனா பீரியட்ல எல்லா வீட்லயுமே அந்த வேப்ப இலை ஸ்மெல் வரணும் அப்படின்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ சம்மர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மீசல்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், இந்த வேப்ப இலையை தான் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம். அது மூலமாக அந்த நமக்கு வந்து இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த நீம் நமக்கு வந்துட்டு வேப்ப இலை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறிய ரிப்பல்லண்டா இருக்கும். நோய் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது தான் இந்த வேம்பு இலை. நமக்கு வேப்ப இலை, அதுல இருக்கக்கூடிய விதைகள்ல இருந்து தான் அசரிடாக்டின் அப்படிங்கிற ஒரு பொருள், அதை நமக்கு வந்து அதுல இருந்தும் நமக்கு நிறைய என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு லிக்விட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஒரு லிக்விடுங்கிறது ஒரு மிகப்பெரிய உரமாகவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா
சம்மர்ல எல்லாம் நமக்கு வந்து வேப்பங்கொட்டை அப்படிங்கறதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அதுல இருந்து அந்த எண்ணெயை தான் அந்த ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. அசாரிடாக்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு அதை நமக்கு வந்து என்ன பண்றாங்க, நம்மளும் பயன்படுத்துறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோ ஃபெர்டிலைசர், பயோ பிரிடேட்டர்ஸ் அண்ட் தென் பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பயோ ஃபெர்டிலைசர். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா நைட்ரஜன் பிக்சேசிங் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு பொருளை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பயோ ஃபெர்டிலைசர். எல்லா ஃபெர்டிலைசர்ஸ்லையுமே நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது நைட்ரஜன். நமக்கு உரமாக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் அண்ட் தென் பாஸ்பரஸ் பொட்டாசியம், இந்த மூணும் சேர்ந்து தான் நிறைய ஃபெர்டிலைசர்ங்கிறதே நம்ம மேனுஃபேக்சரிங்கே பண்ணுவோம். உரம் தயாரிப்பதற்கு நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் தென் பாஸ்பரஸ், இந்த மூணும் சேர்ந்தது தான் நமக்கு உரம். பொட்டாசியம் அண்ட் தென் பாஸ்பரஸ், இந்த மூன்று கலவைகள் சேர்ந்தது தான் ஒரு மிகச்சிறந்த உரமாக நம்ம தயாரிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயோ ஃபெர்டிலைசர்னா சயனோபாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ஃபங்கை. இது நமக்கு வந்துட்டு சயனோபாக்டீரியாங்கிறது நைட்ரஜன் பிக்சேஷனுக்காக இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வேர் முடிச்சுகள்ல அந்த செடிகளாகப்பட்டது என்ன பண்ணும், அதுல நமக்கு அந்த நைட்ரஜன் கண்டென்ட்டை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்ட் தென் மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், இதை எல்லாத்தையுமே நமக்கு சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு உரம். அது மூலமாக அந்த வேர் முடிச்சில இருந்து அந்த நைட்ரஜன் கண்டென்ட் எல்லாமே நமக்கு செடிகளுக்கு அனுப்பி அந்த செடிகள் அந்த நைட்ரஜனை எடுத்து அதனுடைய growth அப்படிங்கிறது நல்லா டெவலப்பா இருக்கும். ஓகே. ஸோ இந்த லெசனோட, இந்த சாப்டரோட இந்த லெசன் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு லெசன் அப்படின்னு கேட்டா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பிசிக்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் லெசன் இந்த டேர்ம்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் நம்பர் 8 நம்ம நம்மளுடைய யூனிவர்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, வான்வெளி மண்டலத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு. சாரி, பிஃபோர் தட் ஜஸ்ட் ஐ forgot to சாரி, இவரை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இனிஷியலாவே சொல்லியிருக்கணும். சாரி, உங்களுக்கு யாருன்னு தெரியறதா இவரை? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும்ல. யார் இவங்க? எஸ், ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்றவங்க தான் இல்லையா. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், நம்ம டெய்லியும் பிரேயர்ல சொல்லக்கூடிய நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ தேசிய கீதத்தை இயற்றியவர் இவர்தான். இவர் எந்த மாநிலம் சொன்னா வங்காள மாநிலம், வெஸ்ட் பெங்கால்ல, கொல்கத்தால பிறந்தவங்க. 19th செஞ்சுரி 20th செஞ்சுரியிலையும் இவருடைய லைஃப் ஆகப்பட்டது இருந்தது. இவர் வந்துட்டு நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, பாடல்கள் எழுதியிருக்காங்க, இலக்கியங்கள் எல்லாமே ஏற்றிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம். கீதாஞ்சலி அப்படிங்கிற இவருடைய ஒரு கவிதை தொகுப்பு இவர் தான் எழுதியிருக்காரு. நிறைய பாடல்கள், அது எல்லாமே ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயம். அது போல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா 1913ஆம் ஆண்டு 1913ல இவர் வந்து, இப்பயுமே நம்ம புக் அவார்டு அப்படின்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இலக்கியத்திற்கான விருது அப்படிங்கிறதுல புக்குக்கு உண்டான விருதுகள் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே, விளையாட்டு துறையாகட்டும், மருத்துவ துறையாகட்டும், எல்லோரையும் நமக்கு பாராட்டுவதற்காகவும் அவர்களுடைய செயலை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் என்ன பண்றாங்க, நிறைய அவார்ட்ஸ், பத்மா அவார்ட்ஸ் சொன்னா பத்ம பூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா. சோ அர்ஜுனா அவார்ட்னா வீரத்துக்காக, விளையாட்டு துறையில நிறைய நமக்கு விருதுகள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா. அதுல ஒரு மிகப்பெரிய விருது அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஒவ்வொரு அவார்டுங்கிறது அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நொபேல் பிரைஸ்ங்கிறது ஒரு வெரி பிக் பிரைஸ். ஸோ அந்த மாதிரி இலக்கியத்திற்கு உண்டான ஒரு விருது தான் இவர் வந்து 1913ஆம் ஆண்டு. மேலும் முதலாக நமக்கு இலக்கியத்திற்கு வாங்கின நோபல் பரிசு வாங்கின முதல் ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சிறப்பு அம்சமும் நம்ம ரவீந்திரநாத் தாகூருக்கு தான் போகும். இவர் வந்துட்டு இவர் எழுதின நம்ம அந்த பாடலை தான் நம்ம இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
நம்ம தேசிய கீதமாக டெய்லியும் கண்டிப்பாக நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதை சின்சியரா சொல்லும்போது எப்படி இருக்கும் நமக்கு, அந்த தேசிய பற்று அப்படிங்கிறதே நமக்குள்ளார அதை சரியான முறையில நம்ம உச்சரிச்சு பாடும் பொழுதும், அல்லது நம்ம ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுருக்காங்க அதை கேட்கிறோங்கும் போதே கண்டிப்பா அட்டென்ஷன்ல தான் நம்மளால நிக்க முடியும். இல்ல வீட்டுல அது கேட்டாலும் வெளியில கேட்டாலும் என்ன பண்ணுவோம், அதற்குண்டான ஒரு மரியாதை அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்ப நம்ம தேசம் அப்படிங்கிறது தேசப்பற்று என்பது எப்பொழுதுமே நம்ம உணர்வுல எல்லார்ட்டையும் இருக்கு. சோ அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த தேசத்தின் நன்மைக்காக நம்ம அதற்காக நம்ம பாடுபடணும். தேச ஒற்றுமை, தேசத்தில் இருக்கக்கூடிய அமைதி, தேசத்தினுடைய முன்னேற்றம், இப்படி எல்லா வழிகளிலுமே தேசத்திற்காக நாம் பாடுபடணும். அவருடைய பாடல் அந்த நேஷனல் ஆந்தம்னு சொல்லும் பொழுதே நமக்கு அந்த பாட்டு எங்க அந்த ட்ரம் சவுண்டோ அந்த பாட்டு கேட்டாலும் டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட், நம்மளுடைய எண்ணம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த பாட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே உச்சரிப்போம். பிழை இல்லாம கரெக்டா அதை பாடவும் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நம்ம ஃப்ரம் கேஜி ஆன்வர்ட்ஸ் சின்ன குழந்தையில இருந்தே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த பாட்டுல எந்த ஒரு தப்பும் வராம சரியானபடியில அதே ரித்தம்லயும் நமக்கு எல்லாருக்கும் பாடவும் தெரியும் இல்லையா. அது போல இவர் நிறைய கதைகள், நாடகங்கள் அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. மேலும் இவருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னா நம்ம விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். அவருடைய இயற்பெயர் நரேந்திரன் தானே சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அவரும் இவரும் சுவாமி விவேகானந்தர், இவருடைய பாடல் கவிதைகள் எல்லாத்தையுமே அவரும் வாசிச்சிருக்காங்க. இவர்களும் அவர்களும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொடர்போட இருக்கக்கூடியவங்க. நம்முடைய தேசப்பற்று மிக்க ஒவ்வொருத்தருமே எல்லோருடமே எல்லோருடைய எண்ணங்களும் நமக்கு எப்படி இருந்தது, ஒரே மாதிரியான சமய சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, தேசப்பற்று எல்லாவற்றிலுமே எல்லோருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. அதனாலதான் நம்மளுடைய இந்தியாவை நம்மால என்ன பண்ண முடிஞ்சது, மீட்டு வர முடிஞ்சது. இப்போ நம்ம அடிமையா இருந்தபோது நம்மளுடைய நேஷனல் ஆந்தத்தை இதே மாதிரி போட்டு கேட்க முடியுமா, இல்ல. ஆஃப்டர் ஃப்ரீடம் அப்படிங்கும் போதுதான் நம்மளால தைரியமா இது என்னுடைய நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. தேசிய, என்னுடைய நாட்டினுடைய தேசிய கீதம் சொல்லி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தலைவர்கள் பற்றியும் அவர்கள் செய்த செயல் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு ஒற்றுமை, அமைதி, தேசப்பற்று அப்படிங்கிறதுல நமக்கு இன்வால்மெண்ட்டும் வேணும். அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வரணும். சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களுமே இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்க, கேதர் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை பத்தினது தேசப்பற்று என்பது நமக்குள்ளார கண்டிப்பாக உருவாகும். சரிங்களா. ஓகே, நம்ம இப்ப பாக்குறது இந்த லெசன் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் லெசன் அப்படிங்கிற அந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னது, நமக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூமி உலகம். சோ இது மேல வான்வெளி உலகத்துல என்னெல்லாம் நம்ம பாக்குறோம், யாரெல்லாம் இருக்காங்க, ஸ்டார் இல்லையா, நட்சத்திரம் இருக்கு, சன் இருக்கு, மூன் இருக்கு, பிளானட் இருக்கு, காமெட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லைங்களா. ஸ்டார் இருக்கு, பிளானட் இருக்கு, அண்ட் தென் மூன் இருக்கு, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் இந்த மாதிரியான ஒரு வான்வெளியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். அது போல நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்கோம், கேலக்சி. வாட் இஸ் கேலக்சி அப்படின்னு சொன்னா பில்லியன் ஆஃப் ஸ்டார்ஸ் ஜாயின் பண்ணக்கூடியது, நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம கேலக்சி அப்படின்னு சொல்றோம். பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் ஜாயின் டுகெதர் டு மியூச்சுவல் அட்ராக்ஷன். எதனால அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது இருக்கக்கூடிய, அது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை. எப்படி நமக்கு புவியீர்ப்பு விசைன்னு இருக்கோ அது போல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குள்ளாரையும் எப்படி அது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கக்கூடிய விசையினால அது சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேலக்சின்னு சொல்லியிருக்கோம். சோ சூரியனும் அதை சேர்ந்த அந்த கேலக்சி எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மில்கி வே. மில்கி வே அப்படிங்கிறது சூரிய குடும்பம், இந்த மாதிரியான கேலக்சி நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மில்கி வேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்னது, சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு சூரியனும் அதனை சுத்தி வரக்கூடிய கோள்கள், அந்த மண்டலத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாட் இஸ் சோலார் சிஸ்டம், வாட் இஸ் கேலக்சி, அண்ட் தென் வாட் இஸ் மில்கி வே, அண்ட் தென் வாட் இஸ் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த வான்வெளி மண்டலம் சொல்றோம். ஸோ அந்த நம்ம பூமியில என்னெல்லாம் பார்க்கிறோம்? சாதாரண நம்ம மனிதர்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம், செடி கொடிகளை பார்க்கிறோம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம், திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போல நமக்கு வானத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுதான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது எல்லாமே இருக்கும். நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய தொகுப்பு என்ன? அது போல நம்ம சூரியனும் அதனை சுற்றி இருக்க கோள்களும். சூரிய மண்டலம் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கும்? எல்லா வகை கோள்களுமே நம்ம சூரியனை சுற்றி வருகிறது. நம்முடைய பூமியாகப்பட்டது மூன்றாவது கோளாக பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கோள்ல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமியில மட்டும்தான் என்ன பண்ண முடியுது? எர்த் அப்படிங்கிறது தான் நமக்கு வாழக்கூடிய எல்லா வகையான ஒரு அமைப்போட இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளானட்ல தான், மூன்றாவது கோளாக இருக்கக்கூடிய பூமியில தான் நம்ம எல்லாருமே வசிச்சுட்டு இருக்கோம். இங்க என்ன இருக்கு? நமக்கு காத்து இருக்கு, தண்ணி இருக்கு, அதே போல உணவு இருக்கு, ஷெல்டர் இருக்கு, இருப்பிடம் இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்த விஷயம் தான். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும் இல்லைங்களா? நமக்கு வீடு வேணும், அதே போல காத்து சுவாசிக்கிறதுக்கு வேணும், தண்ணி வேணும், சாப்பிட உணவு வேணும். இது எல்லாமே இருக்கு, சரியான அமைப்புல இருக்குங்கிற கூடிய இடம் எர்த். சோ அந்த எர்த் மட்டும் தான் நம்மளால சரியான முறையில வாழக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? சோ இது எல்லாம் நமக்கு ஜென்ரலா தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம வரலாறு புவியியல்ல இது எல்லாமே படிச்சிருப்போம். இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவ்வளோ தகவல்கள் மேல என்னென்னலாம் இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கு. இப்போ அந்த நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், இங்க ஒவ்வொரு கோள்களுக்கெல்லாம் நம்ம போயிருக்க மாட்டோம். பட் இப்ப எல்லாரும் எல்லா இடத்துக்குமே போகக்கூடிய ஒரு விஷயம் எப்படி வந்தது? இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பேஸுக்கு இப்ப நம்மளால எளிதாக போயிட்டு வர முடியுது இல்லைங்களா? ஆஸ்ட்ரானட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க? ஸ்பேஸுக்கெல்லாம் போறோம். ஸ்பேஸுக்கு நமக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம அனுப்பக்கூடிய இந்த சேட்டலைட்ஸ் அண்ட் தென் ராக்கெட்ஸ், இவங்க தான் நமக்கு வான்வெளியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுக்கக்கூடியவங்க. சோ எந்த கோள்களுக்கு போகலாம், எந்தெந்த இடத்துக்கு போக முடியும், செவ்வாய்க்கு போகலாம், வியாழனுக்கு போகலாம், புதன், ஒவ்வொரு பிளானுக்கும், மூணுக்கு போயிட்டு நம்ம வந்திருக்கோம். சோ அங்க என்னெல்லாம் இருக்கு, நமக்கு வாழக்கூடிய அந்த அந்த என்னென்ன அமைப்பு, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, எசென்ஷியல் ஃபேக்டர், அதெல்லாம் இருக்கா? இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் சொல்லக்கூடியதுதான். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பேஸ் வில் ஹெல்ப் டு எல்லா வகையிலுமே நமக்கு ரிசர்ச்சுக்காக, ஆராய்ச்சிக்காக நாம் அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ராக்கெட். எல்லா தகவல்களையும் நமக்கு ஆராய்ச்சி செய்து எல்லாத்தையும் அனுப்புறாங்க. அது போல கிளைமேட்டிக், புயல் வருது, வெள்ளம் வருது, அந்த நாள்ல யார் நமக்கு வந்துட்டு மணி கூட பார்க்க மாட்டாங்க. டைமே எதை வச்சு சொல்லுவாங்க? சூரியன் மறையுதா அல்லது உருவாகுதா அப்படிங்கறத எல்லாமே வச்சுதான் அந்த சூரியன் நகர்வதை கொண்டு மணி என்ன, டைம் என்னன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ என்ன சொல்றோம்? இந்த புயல் இந்த இடத்துல நமக்கு வந்து உருவாயிருக்கு, இதனால வெள்ளம் வரப்போகுது. சோ எல்லாரும் என்ன பண்ணுங்க? ப்ரிகாஷனா நமக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, டிப்ரெஷன், குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி எல்லா வானிலை ஆராய்ச்சி தகவல்கள் எல்லாத்தையுமே நமக்கு உடனுக்குடன் முன்கூட்டி, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி, சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடியே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. சோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. சுனாமி வரலாம், வர வாய்ப்பு இருக்கு. முதல் முறை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே நமக்கெல்லாம் தெரியறதுன்னு சொன்னா அது எல்லாவற்றிற்கும் நமக்கு மெயினான ரீசன் இந்த ராக்கெட். சோ நம்மளுடைய என்விரான்மெண்ட் எல்லா சேஞ்சஸையும், வெதர் எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருந்தது. நம்ம ராக்கெட்டை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமாக யூனிவர்ஸ்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு ரொம்ப எளிதாக என்ன பண்ண முடியுது? ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ ராக்கெட் அப்படின்னு சொன்னாலே, ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னா எதற்கெல்லாம் நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தின சின்ன சின்ன ஒரு
ஆக்டிவிட்டி மாதிரி பார்க்கலாம். ஸ்பேஸ் அப்படின்னா என்னது? ஓகே, ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு? வாட் ஷைன்ஸ் இன் த ஸ்கை. ஸோ இந்த இடத்துல என்ன இப்போ நமக்கு வந்து இருக்கு? இந்த பிக்சரை பார்த்தா உங்களால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுது? என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்டார், ராக்கெட் ஷிப் அண்ட் தென் அஸ்ட்ரானட். இந்த மூணு கொடுத்துருக்காங்க. இது அஸ்ட்ரானட்டா அல்லது ராக்கெட் ஷிப்பா அல்லது ஸ்டாரா? எஸ், இது ஒரு நைட்ல இருக்கக்கூடிய ஒரு என்னது ஸ்கை. ஸ்கைல நம்மளால என்ன பண்ண முடியறது? நிறைய ராக்கெட் இருக்கு அப்படிங்க, சாரி ஸ்டார் இருக்குங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது நிறைய நட்சத்திரங்களுடன் கூடிய ஒரு வானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் டார்க் ஆர் லைட்? ஸ்பேஸ் எப்படி இருக்கும் நமக்கு? ரொம்ப டார்க்கா இருக்குமா அல்லது நமக்கு லைட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இட் இஸ் டார்க் ஒன்லி, நாட் அண்ட் லைட். ஸோ அது ரொம்ப என்னது டார்க் நேச்சரா இருக்கும். வாட் பிளானட்? ஸோ எந்த இடத்துல நம்ம வீடு இருக்கு? மார்ஸ்ல இருக்கா, சர்டான்ல இருக்கா, எர்த்ல இருக்கா? எங்க இருக்கோம் நம்ம? நம்ம என்ன சொன்னோம்? நம்முடைய மூன்றாவது பிளானட் சிஸ்டத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மூன்றாவது கோளாக இருக்கக்கூடிய பூமியில தான், எர்த்ல தான் நம்ம இங்க வசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ தட் இஸ் எர்த். பூமியில தான் நம்ம வாட் பிளானட் இஸ் அவர் ஹோம் அப்படின்னு சொன்னா எர்த் தான் நம்முடைய வாழக்கூடிய பகுதி. ஹூ டிராவல்ஸ் டு த ஸ்பேஸ்? பிளானட்ஸா அண்ட் தென் ஏலியன்ஸா, அஸ்ட்ரானட்ஸா? யார் டிராவல் பண்றாங்க? யார் போயிட்டு வந்தாங்க? நம்ம இப்ப சொன்னோம். இப்போ ராக்கெட்ல போறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? அஸ்ட்ரானட்ஸ் இல்லையா? அஸ்ட்ரானட்ஸ் தான் எங்க போவாங்க? ஸ்பேஸுக்கு போயிட்டு நமக்கு வேண்டிய தகவல்கள் எல்லாத்தையுமே நமக்கு சேகரிச்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஸ்டார்? இதை பார்த்தா எப்படி இருக்கு? சன்னா, மூனா, ஸ்கையா? அப்படியே எல்லோ கலர்ல தக தக தகன்னு இருக்கு. அப்ப மூணா? மூன் ஒயிட் கலர்ல கூலா தானே இருக்கும். ஸ்கை அப்படின்னா எல்லாம் கலந்தது. அப்ப இவங்க யாரு? சன் தான். சோ ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னா யாரு? சூரியன், சந்திரன், இவங்க எல்லாருமே நம்ம ஸ்பேஸ்ல என்னென்னலாம் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இனிஷியலா இந்த சின்ன ஆக்டிவிட்டி. ஸ்கைனா எப்படி இருக்கும்? இப்படிதான் வானம் இருக்கும். ஸ்பேஸ் என்ன மாதிரி இருக்கும்? ரொம்ப டார்க்கா இருக்குமா அல்லது லைட்டா இருக்குமா? என்ன நேச்சர்ல இருக்கும்? சோ எந்த பிளானெட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டா எர்த். தட் இஸ் தேர்ட் கொஸ்டின். யாரு நமக்கு வந்துட்டு ஸ்பேஸுக்கு டிராவல் பண்றவங்கன்னு கேட்டா அஸ்ட்ரானட்ஸ். அண்ட் தென் வாட்டர் ஸ்டார், இது யாருன்னு கேட்டா நம்ம சன். நம்ம ஒரு சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ இதான் இந்த ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. எஸ், நெக்ஸ்டும் இதே நம்ம ரிலேட்டடா பார்க்கக்கூடியதுதான். இது என்ன நம்ம டீடைல் கொடுத்துருக்காங்க பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன். நிறைய நட்சத்திரங்களின் தொகுப்பு என்னன்னு சொன்னேன்? கேலக்சியா, மில்கி வேயா? நீங்களும் கூட ஆன்சர் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணலாம். சோ இது என்னது? கேலக்சியா, மில்கி வேயாப்பா? எஸ், கேலக்சிங்கிறது தான் நம்ம என்னது? கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய நட்சத்திரங்களின் தொகுப்பு. ஸ்டடி ஆஃப் ஸ்டார், பிளானட் அண்ட் தேர் மோஷன், தேர் பொசிஷன் அண்ட் காம்போசிஷன். இத பத்தி எல்லாம் படிக்கிறவங்களுக்கு என்ன பேரு? இத பத்தி சம்பந்தமா நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த படிப்பினுடைய பேர் கேலக்சி, மில்கி வே, யூனிவர்ஸ், ஸ்டார், மூன் ஆர் அஸ்ட்ரானமி. சோ இத படிக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய பேர் என்னது? கேலக்சினா இப்பதான் சொன்னோம் கான்செப்ட். மில்கி வேங்கிறதும் இல்ல. அண்ட் தென் ஸ்டார், யூனிவர்ஸ், மூன், இவங்க யாருமே இல்ல. அப்ப அஸ்ட்ரானமி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் தட் எக்ஸ்பிளனேஷன். நம்ம அதை பத்தின ஒரு படிப்பு, சம்பந்தப்பட்ட படிப்பு தான் அஸ்ட்ரானமின்னு சொல்றோம். சன் அண்ட் த செலஸ்டியல் பாடிஸ் விச் ரிவால்வ் அரவுண்ட் இட் ஃப்ரம் த சோலார் சிஸ்டம், ஸ்டார் அண்ட் பிளானெட். சோ என்ன பார்த்தோம் நம்ம இப்ப? புல்லும் ஒரு சோலார் சிஸ்டம்ங்கிறது யாரு? சூரியனை சுத்தி வரக்கூடிய இந்த 9 கோள்களும். சரிங்களா? சோ கேலக்சி, மில்கி வே, சோலார் சிஸ்டம், ஸ்டார், மூன் அண்ட் அஸ்ட்ரானமி. விச் இஸ் த ரைட் ஆன்சர்? எஸ், ஆப்ஷன் சி அப்படிங்கிற இதுதான் நமக்கு ரைட் ஆன்சர். சோலார் சிஸ்டம்ங்கிறது தான் இந்த பிக்சர் எக்ஸ்பிரஸ் தட். நம்ம அந்த படத்துல நம்ம என்ன பாக்குறது? சன் பிலாங்ஸ் டு எ கேலக்சி கால்டு. சோ அவர் சன் பிலாங்ஸ் டு எ கேலக்சி என்ன சொல்றோம்? மில்கி
வேன்னு சொல்றோம். ரைட்? எஸ். ஸோ மில்கி வே அப்படிங்கிறது தான் இது. பால்வெளி மண்டலம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல மில்கி வே அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்னது, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அப்படிங்கிறது என்னது, யூனிவர்ஸா, மில்கி வேவா, சோலார் சிஸ்டமா, ஸ்டார், மூன் ஆர் அஸ்ட்ரானமி? எஸ், திஸ் இஸ் யூனிவர்ஸ். இதுதான் நம்ம யூனிவர்ஸ். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ். வாட் கான்ஸ்டியூன்ஸ் எ ராக்கெட்? ராக்கெட் எப்படி இருக்கும்? ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடியது? மெட்டல் ஸ்ட்ரக்சரா, உடன் ஃப்ரேமா, சிலிண்டரிக்கல் பாடியா, பிளாஸ்டிக்? பிளாஸ்டிக் கண்டிப்பா கிடையாது, உடன் கிடையாது, மெட்டல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது வந்து எப்படி இருக்கு, ஒரு சிலிண்டர் மாதிரியான ஷேப்ல இருக்கு இல்லையா, சிலிண்டரிக்கல் பாடி தான் நமக்கு அந்த ராக்கெட்னுடைய கான்ஸ்டிடியூஷன். இந்த ஷேப் எப்படி இருக்கு நமக்கு, சர்க்குலர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர். ஸோ சர்க்கிள் கிடையாது, ரெக்டாங்கிள் கிடையாது, ட்ரையாங்கிளும் கிடையாது. ஸோ சிலிண்டரிக்கல் ஷேப். சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கிறது தான் நம்ம இந்த ராக்கெட்னுடைய ஷேப் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ராக்கெட் ஸ்பேஸ்? என்ன பர்பஸுக்கு அனுப்புறோம் நம்ம, என்ன மாதிரியான தகவல் நமக்கு, எதற்காக ராக்கெட் அனுப்புறோம்னு சொன்னோம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்றது. நமக்கு யார் கேதர் பண்ணி கொடுப்பாங்க? டெலிவரி மெயில் இல்ல, டிரான்ஸ்போர்ட்டிங் கார்கோ, வண்டியில வரக்கூடியதா அல்லது மெயில்ல வருமா, ஹார்வெஸ்டிங் கிராப்ஸ், இது எல்லாமே தவறானது. லான்ச்சிங் ஆஃப் சேட்டிலைட், சேட்டிலைட்ஸ் லான்ச்சிங்காக தான் நம்ம ராக்கெட்டை அனுப்புறதுக்கு உண்டான ஒரு மெயின் கான்செப்ட் சேட்டிலைட்டோட அது போறதுதான். ஸோ வாட் ஆர் சம் ப்ராமினன்ட் இந்தியன் ராக்கெட்ஸ்? என்னென்ன ராக்கெட் நம்ம இந்தியால இருந்து எப்போ அனுப்புறதுன்னா, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, அப்பல்லோ, ஜோயா, சாட்டர்ன், அட்லஸ் அண்ட் தென் ஃபால்கான் டெல்டானா பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது தான் நம்ம இந்திய நாட்டினுடைய இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே. ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் லான்ச்சிங்? நம்ம நாட்டில் யார் இது பொதுவாக இதனுடைய ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு கேட்டா, நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், இஎஸ்ஏ. நாசாங்கிறது ஒரு பிளேஸ், இட் இஸ் நாட் ஆர்கனைசேஷன். அவங்க யார் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிறது தான் ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் ஆஃப் லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, சோ இந்த ஆக்டிவிட்டியும் நம்ம படிக்கிற இந்த பாடத்தோட ரிலேட்டட். வாட் இஸ் கேலக்சி? கேலக்சிங்கிறது பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் கலெக்ஷன், ஸ்டடி ஆஃப் ஸ்டார் பிளானட்ஸ்ங்கிறது அஸ்ட்ரானமி, சன் அண்ட் த செலஸ்டியல் பாடிஸ் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டம், சன் பிலாங்ஸ் டு அ கேலக்சி வேர்ல்ட் அப்படிங்கிறது மில்கி வே தான். பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி சேர்ந்தது நம்முடைய யூனிவர்ஸ். கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் ராக்கெட், சிலிண்டரிக்கல் பாடி. ராக்கெட் எப்படி இருக்கு நமக்கு, சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கும். ராக்கெட்டை எதுக்காக நம்ம அனுப்புறோம்னா, சேட்டலைட் லான்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான். நம்ம இந்தியன் ராக்கெட்ஸ்ல எது ப்ராமினண்டா இருக்கும்னா, பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி. யார் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் லான்ச்சிங் ராக்கெட்னா ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நமக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல். சரிங்களா? எஸ், அடுத்து ஒரு சின்ன குவிஸ், இதுவும் நமக்கு ரிலேட்டட். இதே நம்ம இந்த ராக்கெட் பத்தினது தான். ஸோ த ஃபோர்ஸ் சப்ளைட் பை த ராக்கெட் இன்ஜின் மஸ்ட் பி ஸ்ட்ராங் இனஃப் டு ஓவர் கம். நீங்க கண்டிப்பா இந்த லெசன் பத்தின ஐடியா உங்களுக்கு இருக்கும், ராக்கெட் பத்தின ஐடியாவும் இருக்கும். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் இந்த இடத்துல சப்ளை பண்ணா நமக்கு ப்ராப்பரா அது மேல எழும்பும். தேர்ஸ்டா, கிராவிட்டியா, வெயிட்டா? எஸ், கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு தான் அப்போசிங்கா என்ன பண்ணுது அது, அந்த ராக்கெட்னுடைய ஒரு அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடுன்னு சொல்லலாம். சோ எந்த விதியினுடைய அடிப்படையில் இந்த ராக்கெட் அப்படிங்கறத நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வாஸ். நியூட்டனுடைய முதல் லாவா, செகண்ட் லாவா, தேர்ட் லாவா? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது தான் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதனுடைய அடிப்படையில தான் ராக்கெட் அப்படிங்கிறது நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த புவியீர்ப்பு விசையும் உந்து விசையும் எதிரெதிராக செயல்பட்டு. why is it important to have fins your rocket அப்படின்னு சொன்னா, எதற்காக நமக்கு அந்த இடத்துல fins அப்படிங்கிற அமைப்பு எதுக்காக கொடுத்திருக்காங்க?
ஈக்குவலான ஒரு வெயிட், ரெடியூஸ் டிராகா, தே ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் த வெயிட்டா, ஸ்டெபிளைஸ் த ராக்கெட்டான்னு கேட்டா, ராக்கெட்டை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு இல்ல, நமக்கு ஈக்குவலான வெயிட் இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும், நம்மளால சீக்கிரமா அந்த ஃபின்ஸ் நமக்கு மேல எழும்பி போகணும். ஈக்குவல் வெயிட்டுக்காக கொடுத்துருக்கிறது. அமௌண்ட் ஆஃப் தஸ்ட் ஃபோர்ஸ்ங்கிறது ப்ரொடியூஸ் பை த ராக்கெட் இன்ஜின் நீட்ஸ் டு பி ஈக்குவலா இருக்கணுமா, லெஸ்ஸா இருக்கணுமா, அல்லது கிரேட்டர் தென் த ஃபோர்ஸ் கிராவிட்டி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஈக்குவலா இருந்தாலும் எழும்பாது, லெஸ்ஸா இருந்தாலும், ஸோ கிரேட்டரா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், அது கரெக்டா போகும். மேன்மேட் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் டு ஆர்பிட் அரவுண்ட் சர்டன் பாடி, நம்மளால உருவாக்கப்படுறதுன்னா எது, லோ எர்த் ஆர்பிட், ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் ஆர் நேச்சுரல். நேச்சுரல் கிடையாது, அந்த கேள்வியிலேயே இருக்கு மேன்மேட் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆர்டிபிஷியல் சேட்டிலைட் அப்படிங்கிறது தான் நம்மளால உருவாக்கக்கூடிய அந்த ஒரு என்னது செயற்கைக்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்மளால உருவாக்கக்கூடியது. ஸோ எப்படி இருக்கணும் நமக்கு, இந்த ராக்கெட்னுடைய என்ஜின் மஸ்ட் பி ஸ்ட்ராங் டு ஓவர் கம் கிராவிட்டியை விட நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா கான்செப்ட். இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் ஃபின்ஸ் டு ராக்கெட்னா ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட். ஃபின்ஸ்னுடைய மெயினான ஒரு கான்செப்ட் எதுக்காகன்னு சொன்னா அதனுடைய வெயிட் ஈவனா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இன்ஜின் நீட்ஸ் டு எ கிரேட்டர் தென் த கிராவிட்டி ஹோல்டை விட அதிகமா இருக்கணும். மேன்மேட் ஆப்ஜெக்ட் சேட்டிலைட்டை நம்ம என்ன சொல்றோம், ஆர்டிபிஷியல் சேட்டிலைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்ப பார்த்த இந்த 3 ஆக்டிவிட்டியுமே நம்ம என்ன சொல்றோம், இந்த படிக்கக்கூடிய இந்த பாடத்தோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, சோ ராக்கெட் அப்படின்னு சொன்னா எத்தனை சிஸ்டம் அதுல இருக்கு, ராக்கெட் அப்படின்னுடைய அமைப்பு என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராக்கெட், அந்த பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட் சொல்லலாம். ராக்கெட் எதுக்காக நம்ம லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ என்ன ஒரு தகவல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வானிலை பத்தின எல்லா தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயினா. அது போல அதர் பிளானட்ஸ பத்தியும் நமக்கு எல்லா தகவல்களும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன பண்றோம், அதை அனுப்புறோம். ஓகே, சோ மெயின் இதுல பாக்குறது ராக்கெட்னுடைய பார்ட்ஸ். என்னென்ன பார்ட்ஸ், எத்தனை பார்ட்ஸ் இதுல மெயினா இருக்கு, என்னென்ன சிஸ்டம் கேட்டா 4 சிஸ்டம்ஸ். 3 நமக்கு முக்கியமா இருக்கக்கூடியது 4 சிஸ்டம். என்னென்ன சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்ஷன். இந்த 4 சிஸ்டம் தான் இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மெயினான சிஸ்டம். ராக்கெட் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலா ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள். ராக்கெட் இஸ் எ ஸ்பேஸ் வெஹிக்கிள். நம்ம வந்துட்டு ரோட்ல போறத ரோட் டிரான்ஸ்போர்ட் சொல்றோம், பஸ், காரு, 2 வீலர், இது எல்லாத்தையுமே ரோட்ல போற வெஹிக்கிள் சொல்லுவோம். ரயில்வே ட்ராக்ல போறது, ட்ரெயின் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து ட்ரெயின் ட்ராக்ல போறது சொல்றோம். வான் வழியாக செல்லக்கூடியது ஏரோப்ளேன், அண்ட் தென் அது எல்லாத்தையுமே ஏர்வேஸ்னு சொல்றோம். அண்ட் தென் நமக்கு கடல் ரீதியா தண்ணியில போகக்கூடியது, ஸோ நீர் வழியா போகக்கூடியது ஷிப்பு, போட்டு, அது எல்லாம் நம்ம சொல்லலாம், அதுல போற வெஹிக்கிள்ஸ். அப்ப ஸ்பேஸுக்கு போகக்கூடிய வெஹிக்கிள் என்னது அப்படின்னா ராக்கெட். ராக்கெட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்பேஸ்ல போகக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வாகனம் அப்படின்னு சொல்றதுதான் ராக்கெட் சொல்லலாம். இதுல எப்படி இருக்கும் நமக்கு, நம்ம வந்து ஒரு 2 பேர் போகக்கூடிய வண்டினா அதுக்கு தகுந்த மாதிரி என்ஜின் இருக்கும். கார்னு சொன்னா இப்ப வந்து கார்லாம் சிம்பிளா இருக்கக்கூடியது, 7 பேர் டிராவல் பண்றது, 8 பேர் டிராவல் பண்றது. ஜீப்பா இருந்ததுன்னா அதுல இன்னும் நம்பர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒவ்வொன்றிலையுமே என்ஜின் இருக்கும். இப்போ நம்ம நார்மலா சாதாரண லாரி அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை டன் நம்மளால ஏத்த முடியும். இதுவே பெரிய ட்ரக் நீங்க பார்க்கலாம், ஹெவி வெஹிக்கிள்ஸ், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 டயர், 12 டயர், 20 டயர், அந்த மாதிரி பெருசா இருக்கும். எல்பிஜி சிலிண்டர் கேஸ் எடுத்துட்டு போறதோ அல்லது கூட்ஸ் எல்லாம் ஹெவியா எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு பெருசா இருக்கும் லாரி. அதுல இருக்கக்கூடிய இன்ஜின் அமைப்பு ரொம்ப ஹெவியா இருக்கும், பிகாஸ் அதனுடைய வெயிட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேஸ்லயும் அதுல கொடுத்துருப்போம் அந்த வெஹிக்கிள்ஸ். ஒரு சின்ன ஆட்டோக்கு போயிட்டு நம்ம 3 டயர் வைக்காம 5, 6 டயரோ இல்ல 10 டயரோ வச்சிருந்தா எப்படி இருக்கும், டோட்டலா வேஸ்ட். நமக்கு வெஹிக்கிள்ஸ் எப்படி ஹெவி லோட நம்ம அதுல வந்துட்டு ஃபுல்லா அதுல டிராவல் பண்றோமோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்ப ஸ்பேஸ் வெஹிக்கிள்ங்கிறது அதனுடைய என்ஜின் ஆகப்பட்டது எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எர்த்துக்கு போகக்கூடியத
போகக்கூடியது நம்மளும் போகலாம், மேன் அன்மேன்னு இருக்கும், மனிதர்களோட செல்லக்கூடியது மனிதர்கள் இல்லாமையும் போகக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு ராக்கெட் அப்படிங்கறதெல்லாம் தான் மெயின். ஸோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரக்சர், பேலோட், கைடன்ஸ், ப்ரொபல்ஷன்ங்கிறது 4 சிஸ்டம் தனித்தனியா ஒருமே இருக்கும். ஸோ இதை நம்ம தெளிவா படிக்கணும். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது மெயினானது, ஓவராலா இருக்கக்கூடியது தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். பேலோட்ங்கிறது இனிஷியலா இருக்கக்கூடிய பார்ட், சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நமக்கு வந்து கைடன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதும் அதுல மெயினா என்ன வரும், அது எவ்வாறு அதை அமைக்கிறோம், எந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோங்கிறதெல்லாம் கைடன்ஸ் சிஸ்டம் சொல்றோம். ப்ரொப்பல்ஷன் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி தான் நம்ம ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த 4 சிஸ்டத்துலயும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அது எப்படி அதை வந்து ரன் பண்ண வைக்குது, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ்ல லிக்விட் இருக்கு அண்ட் தென் கேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ரொப்பல்லன்ஸ் சாலிட் இருக்கு, மூணுமே அதுல வரும். அந்த எல்லாத்தையுமே கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ஸ், சாலிட் ப்ரொப்பல்லன், லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸ், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ், அந்த எரிபொருள் வகை இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அது நம்மளுடைய லைஃப் ரிலேட்டட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு எக்ஸாமினேஷன் பார்ட்லயும் அது முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த தகவல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். பயாலஜி லெசன்ல நம்ம அந்த லெசன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 1 or 2 ஹெட்டிங்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ்ல நம்ம ஒரு 2-3 ஆக்டிவிட்டியும் பார்த்து அந்த ரிலேட்டடா இந்த யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் லெசன் ஓரியன்டா இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஆர் அதை தெளிவா படிச்சுட்டு வாங்க இன்னைக்கு நடத்தினதை. நாளைக்கு அதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.